அமித்ஷா திமுகவுடைய இப்போதைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஜெயங்கொண்டம் நகருக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறார். முதல்ல அண்ணன் பாலு போன்றவர்கள் எல்லோரும் அவரை திட்டினாங்க. நான் அவரை திட்ட விரும்பல. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நன்றி சொல்றேன்னா, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இந்த 15ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சருடைய அந்த திட்டம் என்னன்னா, மக்கள்கிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும். 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட ஜெயங்கொண்ட நகராட்சியில் அந்த திட்டத்தை துவங்கி வைத்து பொதுமக்கள்கிட்ட மனுக்கள் எல்லாம் பெற்று துவங்கி வைத்தேன். அந்த திட்டத்தை முதலமைச்சர் வீடு வீடாக சென்று அந்த மனுவை கொடுத்து அதை பூர்த்தி செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று வீடு வீடாக சென்று மனு கொடுத்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அரசு அலுவலரை போட்டு வீடு வீடாக போய் மனு கொடுத்து இவ்வளோ சிரமப்பட்டோம் அந்த திட்டத்தை விலைக்கு சொல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க அந்த அப்ளிகேஷனை அவர் வாங்கி ஊர் ஊராக போய் முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டம் துவங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. நான் அதுக்கு தான் நன்றி சொல்கிறேன். இப்போ அவரே அதை பிரபலமாக்கிட்டு விட்டார். இன்னைக்கு ஜெயங்கொண்ட நகராட்சியில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு 411 மனுக்கள் இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு 237 மனுக்கள் இன்றைக்கு ஜெயங்கொண்டம் நகரிலே வழங்கியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமும் இன்னொரு கட்டம் உண்டு. அதில் மீதி இருக்கிற வார்டெல்லாம் அன்னைக்கு போய் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்க எல்லோரும் ஜெயங்கொண்ட நகராட்சியில் நடைபெறக்கூடிய அடுத்த முகாமிலேயும் உங்களுடைய மனுவை வழங்கினால் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணம் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் வழங்குவார். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நிறைய பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 10 ஆண்டுகளில் ஜெயங்கொண்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது, ஜெயங்கொண்டத்தில் ஒரு கலை கல்லூரி துவங்கினோம், ஜெயங்கொண்ட நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தோம், காவல்துறை குடியிருப்பு கட்டி கொடுத்தோம், ஆண்டிமடத்திலே ஒரு தாலுக்கா அமைத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி ஒன்றும் சொல்ல இல்லை. அவ்வளோதான், சட்டியில் அவ்வளோதான் இருந்தது, அகப்பையில் அதுதான் வந்தது. அதை தாண்டி வேற ஒன்றுமே செய்யலை. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் 10 ஆண்டு ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 10 ஆண்டுகளில் செஞ்ச சாதனை இந்த 5 தான். ஆனால் இந்த 4 ஆண்டுகளிலே ஜெயங்கொண்டம் தொகுதியிலே வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருப்பதை நீங்க மக்களே பார்த்திருக்கிறீங்க. 2022 நம்முடைய முதலமைச்சர் இதே ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு வந்தார். இப்போ கடந்த நவம்பர் மாதம் 2024 நவம்பர் 15ஆம் தேதி ஜெயங்கொண்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் வந்தார். 2 முறை இந்த மாவட்டத்திற்கு முதலமைச்சராக தளபதியார் வந்திருக்கிறார். ஜெயங்கொண்டத்திலே தங்கினார். அன்னைக்கு அன்று ஜெயங்கொண்டத்தில் தங்கியவர் ஒரு வரலாற்று சாதனை திட்டத்தை நம்முடைய தொகுதியிலே அவர் துவங்கி வைத்திருக்கிறார். நீண்டகால கோரிக்கை, மக்கள்லாம் கோரிக்கை வைக்கல, நம்முடைய அமைச்சரும் நானும் முதலமைச்சர்கிட்ட 4 வருஷமா கோரிக்கை வச்சோம். ஜெயங்கொண்ட தொகுதியிலே படித்த மக்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, ஒரு தொழிற்சாலை துவங்க வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நானும் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று இதே மகிமபுரத்தில், நகராட்சி எல்லைக்குட்பட்ட மகிமபுரத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்த ஆண்டு அந்த தொழிற்சாலை செயல்பாட்டுக்கு வருகிற போது 15000 படித்த இளைஞர்களுக்கு, குறிப்பாக 80% பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஜெயங்கொண்டம் நகரிலே துவங்கி வைத்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இது இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதனை. முதல் அரசு தொழிற்சாலை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சொன்னார வாய்கழியே பேசினாரு, கலைக்கல்லூரி எங்க கொடுத்தாங்க? பெண்கள் பள்ளியில் துவங்கி வச்சு போயிட்டாங்க. அதுக்கு இடமும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல. நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து தான் சின்னவளை அருகாமையில் 2.5 ஏக்கர் வனத்துறை நிலத்தை கல்லூரிக்கு வழங்கி
16 கோடி ரூபாய் நிதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு சின்னாவளையம் அருகாமையிலே மிகப்பெரிய கல்லூரி கட்டிடம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில மாதத்திலே நம்முடைய முதலமைச்சர் அது திறந்து வைக்க இருக்கிறார். அது வரலாற்று சாதனை இல்லையா? அவன் குறப்பிரசவத்தில் புள்ள பெற்ற மாதிரி ஒரு கல்லூரி ஸ்கூல்ல தொங்கி வச்சுட்டு போனா இன்னைக்கு அதை நிறைவு செய்திருக்கிற ஆட்சி நம்முடைய ஆட்சி. அதே போலதான் ஆண்டிமடம் தாலுகா ஆஃபீஸ் இன்னும் வரலைங்க, 6 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்கான். போன ஆட்சியில் அவங்க ஆட்சியில் டெண்டரு இன்னும் வேலை முடியல. என்னன்னு கேட்டால் பணம் இல்லை, பத்தில் வேலை நடக்கலைங்கிறான். இப்போ 2 வருஷமா அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு நான் அலையிறேன். இப்போதான் அதுக்காக தேவையான கூடுதல் நிதியை வாங்கியிருக்கிறோம். அந்த கட்டடத்தையும் நம்ம ஆட்சியில் அவங்க விட்டு போனதை முடிக்கிறது தான் நம்ம வழக்கமாக. நம்ம என்னெல்லாம் திட்டம் கொண்டு வரோமோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். ஆட்சி மாறி போவோம், அவன் வந்து ரிப்பன் வெட்டுவான். இப்போ அவனை பாதியில் விட்டு போனதை நிதியை வாங்கி முடிச்சு இன்னைக்கு நம்ம தான் திறந்து வைக்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயங்கொண்டத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே முதலமைச்சர் அதையும் திறந்து வைக்க இருக்கிறார். 30 கோடி ரூபாயில 7 மாடி கட்டிடம், ஒரு மிகப்பெரிய மாவட்ட தலைமை மருத்துவமனையாக நம்முடைய மருத்துவமனையை தரம் உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் இதற்கான கட்டடத்தை கட்டி இருக்கிறார். விரைவிலே அதையும் திறந்து வைக்க இருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய மாமன் ராஜேந்திர சோழன் ஆண்ட பகுதி, ராஜேந்திர சோழன் அடையாளமாக முதலமைச்சர் அகழ்வாராய்ச்சி நடைபெறுகின்ற மாளிகைமேட்டை பார்வையிட்டார். ஒரு அருங்காட்சியகம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். 5 கோடி ரூபாய் அன்னைக்கு அரியலூர்ல அறிவிச்சார். ஆனால் அதற்கான மதிப்பீடு தயார் செய்த போது 22 கோடி ரூபாய் வேண்டும் என்று சொல்லி 22 கோடி ரூபாய் நிதியும் வழங்கி கங்கை கொண்ட சோழபுரம் அருகாமையிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய சோழர் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6-7 மாதம் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அந்த கட்டடம் முடிந்து அந்த சோழர் அருங்காட்சியகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அதையும் தாண்டி அடுத்தது இப்போ ஜெயங்கொண்டத்திலிருந்து விருதாச்சலம் வழியா சென்னை போகணும்னா ஏற்கனவே நம்ம ஒத்தடி பாதையில் போற மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ 4 வழி சாலை நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல வழங்கினது அதுதான். இன்னைக்கு 200 கோடி ரூபாயில 4 வழி சாலையை அமைத்து தந்திருக்கிறார். இது இந்த ஆட்சியுடைய சாதனை இல்லையா? அடுத்து இந்த பகுதியில் நிலக்கரி திட்டம் ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி மாறி மாறி வந்தது. ஜெயலலிதா முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சர், இப்படி மாறி மாறி வந்தாங்க. ஓபிஎஸ் முதலமைச்சர் என்ன பண்ணாங்க? அது முடிவு கொண்டு வந்தாங்களா? இன்னைக்கு 8374 ஏக்கர் நிலங்களை, அரசு எடுத்த நிலங்களை விவசாயிகள்கிட்ட திரும்ப ஒப்படைத்த வரலாறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அது நடந்திருக்கிறது, நம்மளோட தொகுதியில் தான் நடந்திருக்கு. அது ஒரு வரலாற்று சாதனை இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஜெயங்கொண்ட நகராட்சிக்கு வருவோம். இன்னைக்கு ஜெயங்கொண்ட நகராட்சியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தி அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினா இப்ப நம்ம ஆட்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்கிறோம். அதே மாதிரி லைப்ரரிக்கு இங்க சொந்த இடம் கிடையாது. இன்னைக்கு லைப்ரரிக்கு இடம் எடுத்து கொடுத்து 90 லட்சம் ரூபாயில கட்டடம் கட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள்ல முதலமைச்சர் அந்த லைப்ரரியும் திறந்து வைக்க இருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயங்கொண்ட நகராட்சியில 8க்கும் மேற்பட்ட ஏரிகள் இன்னைக்கு தூர்வாரப்பட்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திலே சீரமைத்து தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி விவசாயிகள் ஒழுங்குமுறை கூட ஜெயங்கொண்டத்தில் இருக்கு. 1.25 கோடி ரூபாயில இன்னைக்கு அதுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டு அது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் 3.25 கோடி ரூபாயில இன்னைக்கு அது ஜெயங்கொண்டத்திலே அமைக்கப்பட்டு வருகிறது. ஜெயங்கொண்ட நகர் முழுவதும் 3 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு பேவர் பிளாக் சாலைகள் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பூங்காக்கள் 1.25 கோடி ரூபாயில பூங்காக்கள் இன்றைக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாலை மேம்பாடு தார் சாலைகள் 8 கோடி ரூபாய்க்கு ஜெயங்கொண்ட நகராட்சியில தார் சாலைகள் இன்னைக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆவேரி, நான் வேட்பாளர் நிற்கும் போதே சொன்னேன், இந்த ஆவேரியை சீரமைத்து தருவோம்னு சொன்னேன். ஏற்கனவே 1.25 கோடி, இப்போ 1.25 கோடி, 3 கோடி ரூபாயில இன்னைக்கு அந்த ஆவேரி சீரமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி வடிகால் வாய்க்கால் 1.25 கோடிக்கு அந்த சீரமைப்பு பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சாலை பணிகளுக்கு இன்னும் எஞ்சி இருக்கிற சாலைகள்லாம் தார் சாலையாக மாற்ற 1,80,00,000 ரூபாய் இந்த ஆண்டு இப்போது கடந்த மாதம் முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அந்த பணி விரைவிலே துவங்க இருக்கிறது. இப்படி தொடர்ந்து நகராட்சி முழுவதும் கடந்த 10 வருஷம் நடந்ததை விட 21 வார்டிலையும் இன்றைக்கு சாலை பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். 10 வருஷம் என்ன செஞ்சாங்க? இந்த 4 திட்டம் சொன்னா ஜெயங்கொண்டத்துக்கு, இந்த 4ஓட சரி. அதையும் தாண்டி அடுத்தது இப்ப தாப்பழூர்ல புதியதாக ஒரு ஐடிஐ முதலமைச்சர் இந்த ஆண்டு வழங்கி இருக்கிறார். அந்த ஐடிஐயும் அடுத்த மாதம் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார்.
அடுத்து ஆண்டிமடத்திலே ஒரு தீயணைப்பு நிலையம் அரசாணை வந்து விட்டது. இன்னும் ஒரு சில வாரத்தில் ஆண்டிமடத்திலே புதிய தீயணைப்பு நிலையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இது எல்லாமே நான் முக்கியமான திட்டங்களை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் சாலை பணிகள் அது இதுன்னு நான் வந்து விளக்கமாக சொல்லலை. அடுத்தது குடிமராமத்தை பற்றி நேற்று பேசியிருக்கிறார். குடிமராமத்து அவர் ஆட்சியில் செயல்படுத்துறாங்க. என்னமோ 4 வருஷமா திமுக ஆட்சியில் அது செயல்படுத்தாத மாதிரி அவர் பேசியிருக்கிறார். 4 வருஷமா குடிமராமத்து பணி, வண்டல் மண் எடுக்கிற பணி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ஆண்டு சொல்றேன், வண்டல் மண் எடுக்கிறது மட்டும் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், தாப்பூர் நம்மளோட தொகுதியில 600 ஏரிகள்ல குளங்கள்ல இன்னைக்கு வண்டல் மண் எடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அவர் ஏதோ அந்த வேலையை நடக்காத மாதிரி சொன்னார். அதையும் தாண்டி சொல்ற 10 வருஷம் நீங்க செய்யாதத இந்த ஆட்சியில் இன்றைக்கு நடக்கிறது. சிறுபாசன திட்டம் என்று முதலமைச்சர் இந்த ஆண்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த தொகுதியில மட்டும் ஜெயங்கொண்ட தொகுதியில் மட்டும் 76 பாசன ஏரிகள் இன்றைக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கிறது. வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எதுவுமே செய்யாத மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு சொன்னாங்க நிறைய சாதனைகள், நிறைய திட்டங்கள் குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல. காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. இன்னைக்கு கனடா நாட்டில், அமெரிக்கா நாட்டில், இங்கிலாந்து நாட்டில், ஏன் இந்தியாவில் பல மாநிலங்களில் தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களில் காப்பி அடிக்கிறான். இப்போ இன்னைக்கு நம்ம மாநிலத்தை பார்த்தா மற்ற மாநிலங்களில் கொடுக்குறான். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவுக்கு மட்டும்தான் வழிகாட்டி என்று நினைத்த ஒன்றைக்கு உலகத்திற்கே வழிகாட்டியாக காலை உணவு திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அது நல்லா நினைச்சு பாருங்க. ஏற்கனவே மதிய உணவு தான் இருந்தது. காலையில பிள்ளைங்க பட்டினியோட போறாங்க. கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 நாள் வேலைக்கு போவாங்க. 8 மணிக்கு போய் அட்டண்டன்ஸ் வைக்கணும். அந்த வீட்டில் சமைக்க மாட்டாங்க. ஏதோ பழைய சாதம் கூட கஞ்சியோ குடிச்சிட்டு தான் அந்த பிள்ளைங்க போகணும். அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ காலையில உணவு இல்லாம அந்த பிள்ளைங்க போய் சிரமப்படுறதை பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் காலையிலேயும் இந்த திட்டத்தை கொண்டு வந்து, உணவு திட்டத்தை கொண்டு வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்று அறிவித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்க பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, உங்களை தான் கேட்கணும். சாதாரணமா நம்ம வீட்டுல நம்மெல்லாம் படிக்கிறப்போ என்னைக்கு இட்லி சுடுவாங்க? அமாவாசை அன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம இட்லி சாப்பிடுவோம். அப்படிதானே? உங்க வீட்லயும் அப்படிதான், எங்க வீட்லயும் அப்படிதான். அமாவாசை அன்னைக்கு தான் இட்லி சுடுவாங்க. அன்னைக்கு தான் நம்ம இட்லியை பார்ப்போம். ஒரு நாளைக்கு இட்லி போட்டாலே நம்ம 3 நாளைக்கு தோசை ஊற்றுவோம். அப்படிதானமா? ஒரு நாளைக்கு இட்லி போட்டா 3 நாளைக்கு தோசை. 3ஆம் நாள் மாவு புளிக்குதுன்னு வீட்டுக்கார திட்டினா கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டு அதை ஊத்தாப்பமா மாத்திடுவோம். புளிக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த சட்டியே கழுவுவோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குது தெரியுமா? ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் கிச்சடி, ஒரு நாள் உப்புமா, 5 வேளையும் 5 வகையான உணவை நம்ம வீட்டில் கூட சமைச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு அரசாங்கம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தருகிறது என்றால் இதை விட இந்த ஆட்சியில சிறந்த திட்டம் வேற என்ன இருக்கு? இன்னைக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தை வழங்கினார். 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000 ரூபாய். அது 10ஆம் வகுப்பு ஆச்சு, அப்புறம் 10000 ரூபாய் ஆச்சு. 12ஆம் வகுப்பு ஆச்சு, 25000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் கல்லூரி போனா 50000 ரூபாய்னாங்க. தாலிக்கு தங்கன்னாங்க. கடந்த ஆட்சியில தாலிக்கு தங்கன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போனா கூட தங்கத்தை கொடுக்கல கல்யாணம் ஆகி. அதனாலதான் முதலமைச்சர் பார்த்தார் தலைவர் கலைஞர் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் நான் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 2000 மாணவிகள் உயர்கல்வி படிக்கிறார் ஒரு மாதத்துக்கு. இப்ப பெண்கள் நிறைய இருக்கீங்க. 10 வருஷம் ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, அதிமுக ஆட்சியில மகளிர் சுய குழுக்கள் கடன் கொடுத்தாங்களா? ஒருத்தருக்கும் கொடுக்கல. நாங்க பார்த்த திமுக ஆட்சியில தலைவர் தளபதியார் அவர்கள் அன்றைக்கு துணை முதலமைச்சர் இந்த அரியலூர்ல விளாங்குடியில வந்து கடன் கொடுத்தார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் கால் கெடுக்க நின்று போட்டு கடன் கொடுத்தார். கடந்த ஆட்சியில முதலமைச்சர் வந்தாரா? இல்ல இங்க இருந்த கொறடா கொடுத்தாரா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஆட்சி திரும்ப வந்த பின்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். நம்ம மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 500 கோடி ரூபாய் மகளிர் சுய குழுக்களுக்கு நம்ம தொகுதியில மட்டும் கடன் உதவி வழங்கி இருக்கிறார். எல்லா ஊர்ல இருக்கிற குழுக்களுக்கும் இன்றைக்கு மகளிர் சுய குழுக்களுக்கு கடன். இது இல்லையா ஆட்சி?
இன்னைக்கு பெண்களுக்கு இந்த ஆட்சியில எல்லா வகையான திட்டமும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சருடைய எண்ணமே எல்லோருக்கும் எல்லாம், ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆட்சியிலே ஏதாவது ஒரு திட்டத்திலே பயனடைய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு. அதை இந்த அரசு இன்றைக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இங்க சொன்னாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு. இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய திணிக்கணுங்கிறதுக்காக 2200 கோடி ரூபாய் நிதியை, கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை இன்றைக்கு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இதுவரை வழங்கவில்லை. இந்த 4 ஆண்டு ஆச்சு. ஜிஎஸ்டி தொகையை நாங்கள் கொடுக்குற பணத்தில் கொடுக்க வேண்டிய வரியை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுன்னு முதலமைச்சர் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார். நேரில் சந்திச்சு கேட்கிறார். இன்னைய வரலையும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் 4000 கோடி ரூபாய், இன்னைக்கு இப்போ 6000 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இதுவரை அந்த தொகை தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படாமல் இருக்கு. அப்போ மோடி அரசாங்கம் நாம அவங்களை எதிர்க்கிறோம், அவங்களுடைய திட்டத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ மக்களை எந்த திட்டம்லாம் அச்சுறுத்துதோ அதையெல்லாம் எதிர்க்கிறோம் என்ற காரணத்தினால் மாநில அரசை தொடர்ந்து மோடி அரசாங்கம் மிரட்டி கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அஞ்சாமல் தான் இந்த மண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் பல சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்து தொடர்ந்து நீங்கள் இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்திலே கேட்டு, அடுத்து புதிய இப்ப சொன்னார் அண்ணா பாலன் சொன்னாரு, கணேசன் தான் அடிக்கடி திருச்சிக்கு 1 to 1ல போவோன்னு. நம்ம அமைச்சர் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னால் ஜெயங்கொண்டத்துக்கு மட்டும் இதுவரையில 30 புது பஸ் விட்டுருக்கிறார். 30 புது பஸ். அடுத்த ரவுண்டு இப்போ வருது, ரெடியா இருக்கிட்ட போல. இப்ப திரும்பியும் இப்ப நிக்குது. அந்த வண்டியை நம்ம அடுத்த வாரத்தில் விட இருக்கோம். அடுத்து இப்ப சென்னைக்கு போறதுக்கு பாலண்ணனுக்கு நம்ம கவலைப்பட வேணாம். அவர் கார்ல தான் போவார். இங்க உட்காந்து போய் சொல்றாரு, அவர் கார்ல தான் வருவார். நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். இப்ப இனிமே நீ கார்ல வர வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் ஜெயங்கொண்டத்திலிருந்து ஏசி பஸ் விட போறோம். ஏசி பஸ். அதனால ஏசி பஸ் செந்துறையிலிருந்து, அரியலூர்ல இருந்து, ஜெயங்கொண்டத்திலிருந்து 3 ஏசி பஸ் ஜெயங்கொண்ட வழியா, ஆண்டிமடம் வழியா சென்னைக்கு போக போகுது. நம்ம தொகுதி வழியா ஜெயங்கொண்டத்திலிருந்து 1, அரியலூர்ல இருந்து 1, செந்துறையில இருந்து 1, 3 ஏசி பஸ் அடுத்த வாரம் துவங்கி வைக்க இருக்கிறோம். அதுல இனிமே நீங்க ஏசிலேயே போகலாம், கவலைப்படாதீங்க. இங்க அது டிக்கெட் புக் ஆயிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்க இந்த மண்ணுக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அமைச்சரை கொடுத்த காரணத்தினால்தான் இந்த தொகுதியிலே இவ்வளவு வரலாற்று சாதனைகள் நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள் தொடர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதியார் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும், தமிழ் இனத்தை காப்பாற்ற முடியும். இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து ஆள வேண்டும். அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.